ஹலோ, நான் உங்கள் எஸ்எஸ். இன்றைக்கி கருவாடு தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதில் ஒரு கடாயில் சமையல் எண்ணெய் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன், வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் 4 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இது நம்ம இப்போ செய்ய போகிறது உப்பு கருவாடு. உப்பு போட வேண்டிய அவசியமே இல்லை. அதுலேயே கருவாட்டிலேயே சால்ட் இருக்கும், அதுவே போதும். அதனால நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு கருவாடு இந்த அளவுக்கு இது வந்து வாங்கி 2 தடவை கழுவி வச்சுருக்கேன். நான் சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதக்க வேண்டாம், ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற கருவாடு அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் இல்லை நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இது மட்டும்தான். வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், கருவாடு. சூப்பராக இருக்கும். இது சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரசம் வச்சு இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம், இல்லை சாப்பாட்டில் பிழைஞ்சி கூட கருவாட்டில் உள்ள அந்த சால்ட் வந்து வெங்காயத்திலேயே சேர்ந்துடும். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கருவாடு சேர்த்துக்கலாம். துண்டு கருவாடு. இதெல்லாம் சால்ட் ஏற்கனவே அதிகமாக இருக்கும். அதனால் சால்ட்டு நம்ம சேர்க்காம கருவாடு மட்டும்தான் சேர்க்குறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா அந்த கருவாடு வேகணும், அதுக்காண்டி. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடும். தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு நீங்கள் வதக்கினாலும் சரி, இல்லை தண்ணி கொஞ்சம் எங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னாலும் அது இந்த பதத்தில் எடுத்துடலாம். சூப்பராக இருக்குங்க. கருவாடு தொக்கு ரெடி. ரொம்ப சிம்பிள். பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். சூப்பரான ரெசிபி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.